ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் ரொம்ப தாக்கி வந்து நம்மளோட எஸ்வி சேகர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இன்டர்நெட்டில் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மெயினாக வந்து தளபதி ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ இப்போ வந்து எச்சின்ன இயக்கத்தை நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் உருவாகிட்டு இருக்குங்க. சென்னையில் வந்து இப்போ வந்து நம்மளோட அரசியல் பயணத்தில் தான் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட வெளிப்பாடாக தான் வந்து இப்போ வந்து ஒரு மாவட்டத்துலையும் போயிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் போன வாரம் வந்து கரூரில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட வந்து 40க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து 16 பெண்கள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அப்படின்றதுனால ரொம்ப வருத்தம் அடைஞ்சிச்சு. ஸோ மொத்த இந்தியாவுக்குமே வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து பரவச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இன்னில் வந்து இப்போ தளபதி விஜய்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. நிறைய மக்களும் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தாங்க. ஆனால் வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து ஒருத்தங்க ஒரு உண்மை சொல்கிறதுனால வந்து யாருக்குமே எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் வரவே இல்லை. இதில் வந்து இப்போ வந்து நடிகர் எஸ்வி சேகர் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து மன்னிப்பு கேட்கவர்கள் தான் பெரிய மனுஷன், 25 லட்சம் தரேன், உங்களால் வந்து 10 வயது குழந்தைய வந்து தர முடியுமா அப்படின்ட்டு வந்து விஜய் வந்து ரொம்ப தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ விஜய் வந்து ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு.